எங்கள் எல்லாரையும் வெளியே பற்றிட்டு அதுக்கடுத்து நீ உன் பொண்டாட்டி இந்த வீடு ஆளணும்னு நினைக்கிறீங்களா? சரியான சுயநலம் பிடிச்ச வேண்டான்னு யாருடா சுயநலம் பிடிச்சவன்? யாரை சொல்ற? என்னையா சொல்கிறேன்ட்டு இவருக்கு பயங்கரமாக கோவம் வந்து சத்து சத்துன்னு போட்டு மனோஜ் அடிக்கிறாரு. அடிக்கிறதாடா அடிக்கிறத நிப்பாட்டுறா அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி, மித்து, மீனா, ரவி எல்லாருமே வராங்க. அவர் மாறி மாறி அடிக்கிறாரு. என்னடா சொன்ன? நானும் சுயநலவாதி, நானா வீட்டை ஆட்டை போட போகிறேன்னு நினைக்கிறேன்? இதுக்கு முன்னாடி 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் மேலே வீட்டுக்கு தூக்கி போட்டு லட்சக்கணக்கில் நீ தானடா வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு போன. அப்புறம் நீ தானடா சுயநலவாதி. அந்த ரூபா கொடுத்தீங்கன்னா இந்நேரம் அப்போ மற்றவங்க முன்னாடி இப்படி கையேட்டியோ இல்லை தலை குனிஞ்சோ நிற்க வேண்டிய அவசியம் கிடையாதுடா. அடுத்தவங்க வந்து இப்படி பேசுங்கிற அவசியமே இல்லைல்லடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிக்கிறார் திருப்பி. அடுத்து அண்ணாமலை வந்துட்டு, டேய் நிப்பாட்டுறா, நீ அடிச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் எனக்கு என்னடா மரியாதைன்னு. அப்போ பார்ப்பா அவன் என்ன பேசுகிறான்னு அப்படின்னு. வந்தவங்க முன்னாடி இப்படி தலை குனிய மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னு. அப்போ அவங்க அதுக்கு தான்ப்பா வந்தாங்க, அதுக்கு தான்ப்பா அந்த 5 லட்சத்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன நினச்சி வந்தாங்களோ அதை நல்லபடியாக சந்தோஷமாக அனுபவிச்சு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களே, அது நடந்துருச்சுல, பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி முத்து திருப்பி பேசுகிறாரு. ஸ்ருதியோடைய அவங்க அம்மா வந்து அண்ணாமலை வந்து பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கடுத்து ஸ்ருதி அவங்க அம்மா வந்து அவங்களும் அப்படியே உள்ள